இல்லைங்க அத்தை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வார்த்தை பேசிட்டு அவசியம் நான் உங்களுக்கு கூப்பிட சொல்கிறேன். ஒரு நிமிஷம். உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, நீ ஏன் ஃபோன் எடுக்கல? பிடிக்கல, எடுக்கல, சும்மா திட்டிக்கிட்டே இருந்தா. அட, உன் தம்பியை நான் திட்டினேன். எதுக்கு தெரியுமா திட்டினேன்? அவன் கெட்டு போட்டுங்கிறதுக்காக திட்டல, அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திட்டினேன். அவன் என் மச்சினை, எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. அவன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதை விடு. உன் மேலே உங்கள் அம்மாவுக்கு தான் உரிமை அதிகம். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் திட்டியிருப்பாங்க. கோபத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா தயவுசெய்து பேசு. பார்க்கலாம் பார்க்கலாம். சொரக்காய்க்கு உப்பு இல்லையாம்மா? அப்படியே சொன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுரு. 6 hours later. ஏம்மா அழுதுட்ருக்கீங்க? என்னென்னே தெரியல, காலையிலேருந்து திட்டிகிட்டே இருக்கிறேன். சரி, நான் என்னன்னு கேட்குறேன். எங்கள் அம்மாவை எதுக்கு நீ காலையிலேருந்து திட்டிகிட்டு இருக்க? இங்கே பாருங்க, காலையில் ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சு பேசக்கூடாது. மனுஷன்னா எப்பவும் ஒரே மாதிரி பேசணும். அப்படி நான் என்ன சொன்னேன்? காலையில் என்ன சொன்னீங்க? என் மேலே எங்கள் அம்மாவுக்கு அதிக உரிமை இருக்குது, நான் நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் என்னை திட்டுனாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். உங்கள் அம்மா மேலே எனக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்கு. அதான் உங்கள் அம்மா நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் திட்டிக்கிட்டே இருந்தேன். எது? இனிமே உங்கள் அம்மா தினமும் நல்லா இருக்கணும். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்துட்டான்.